ஈழமணி திருநாட்டில் ஈழத்தை திருமூலர் சிவபூமி என்று சிறப்பித்திருக்கின்ற புண்ணிய வருஷத்திற்குரிய மகோற்சவ பெருவிழாவிலே மகோற்சவத்தை அங்கே எடுத்து என்கின்ற வகையிலே முருகப்பெருமான் அங்க இருக்கிற சக்தியே நீங்க டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அவ எடுக்க வேணாங்கிறீங்களா? எடுக்கக்கூடாது ஐயா. அப்படியா? இதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். கனடா நாட்டிலே இப்போ 35 வருஷமாக இதை சொல்கிறேன். தெரியுதோ? எல்லாரும் சொல்லுங்க. சரி சார். அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அரோகரா பேசத்தோடும் பக்தி பாமாலைகளை பாடிய வண்ணமாக அடியார் கூட்டங்கள் நாகபூசணி தாயவனை என்று பூசித்து நாங்கள் பார்க்கிறோம். பக்தி சிரத்தையோடு ஆலயத்தினுடைய கோபுர வாசல் நல்ல வினை பயன்கள் நல்ல புண்ணியங்களை செய்திருக்கிறபடினாலே இந்த மகோற்சவ காலத்தினுடைய அழித்தல் தொழிலிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த அழித்தல் தொழிலுக்காக அடியார்களிடத்திலே இருக்கின்ற ஆனவன் தன்னம் மாய் என்று சொல்லப்படுகின்ற முன்னலங்களை போக்குவதற்காக முன்னலங்களை நீக்குவதற்காக தாயவர்களுடைய நடிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவர்கள் 30 தேவர்களினுடைய அந்த வழிபாட்டு முறை பெண்துருவ வழிபாடு என்று சொல்லுவார்கள். முன்னுலகத்தவர்கள் மலர்மாலை அணிவித்து தாயவளுக்கு வஸ்திரதானம் கொடுத்து தாயினுடைய அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொள்வது முடக்கி அழித்தல் தொழிலுக்கு இடம்பெறுகின்ற போது அந்த முன்னுலகத்தவர்களுடைய வழிபாட்டு நடுவினை நாங்கள் பார்க்கிறோம். மிகச் சிறப்பாக ஆலயத்தினுடைய மகோற்சவ குருவாக இருந்து வழிபடுத்துகின்ற சோமஸ்கந்த குருக்களையா அவர்களுடைய அந்த வழிபடுத்திலே மந்திர உபாசனைகளோடு அந்த எண்புருவ வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் சிந்தனைகளை உங்களுக்காக அவர்களுக்கு வாசனை சோழ விவசாயங்கள் கொடுத்து எண்புருவ வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து உங்களுக்காக செய்யப்போவர் கலைநாதன் ஐயா அவர்கள். நன்றி. இளம் செய்யப்படுவர் பாபுகள் அவர்களே. பக்தி பூர்வமாக இப்போது 30 தேவர்கள் அந்த தாயை போற்றி இன்று தேரேறி வருகின்ற அன்னையை கௌரவிக்கின்ற மங்களகரமாக கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் ஆலயத்தினுடைய மணிமண்டப வாயிலிலே பார்க்கின்றோம். கலம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் அல்லது எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கலம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அந்த தாயினுடைய கடைக்கண் பார்வையை அந்த அபிராமி பட்டருக்கு காட்டியது போல அங்கே மணிமண்டப வாயிலே அன்னையானவருக்கும் விநாயகர் வள்ளிதேவையான சமயங்களாக வீட்டிருக்கின்ற முருகன்
பெருமானுக்கும் அங்கே எழுந்தருள் இருக்கின்றவர்களுக்கான அங்கே சோழ உபசாரங்கள் வாசனை திரவியங்களினாலே எம்பெருமானுக்கு அலங்கரிக்கப்படுகின்ற அற்புத நிகழ்வு அங்கே மணிகண்டக வாயிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேண்டுமா வேண்டும் வரங்களை தருகின்றவளாக இந்த உலகத்திலே அன்னையை போற்றி வழிபாடு செய்கின்ற அடியவர்களுக்கு எல்லாம் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த சண்டிலிப்பாய் சீரடிப்பதியிலே இருந்து அருளாசி செய்கின்ற தாயவருடைய ஆலயத்திலே இன்று ரத உற்சவம் அழித்த தொழிலாக விளங்குகின்ற அந்த ரத உற்சவத்தை காண கோடான கோடி மக்கள் அன்னையிடத்திலே ஓடி வந்திருக்கிறார்கள். அவருடைய அருளை தருவதற்காக அவர்களே கதியிருந்து தாயே உன்னிடத்திலே அழைக்கலாம் உன்னாலும் நாங்கள் உச்சரிக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் வாழ்விலே எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் இருக்கிறது, எல்லாம் தீர்த்தருள வேண்டும் என்று தாயை வேண்டி அடியார்கள் பக்தி இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அரோகரா அரோகரா அங்கே அம்பாளுக்குரிய அந்த அலங்கார தீபம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான அம்பாளை ஆராதிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தாயின் சிறந்த அந்த தலாவாரனுக்கு அற்புதமாக அங்கே சோழசபசார பூசைகள் இடம்பெற்று இப்போது பஞ்சாதாரத்தினாலே ஆராத்தி செய்ய இருக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. என்று பார்த்தாலும் பக்திபூர்வமாக அரோகரா வேண்டும் தரமன என்ற தாய்க்கருவரா என்று அடியார்கள் என்று பார்த்தாலும் அடியார் கூட்டமாக பக்தியோடு தாய்க்கு எவ்வாறெல்லாம் நேர்த்திகளை நிறைவேற்ற முடியுமோ அந்த அன்னையை வேண்டி அடியார்கள் அதிகாலையிலே இருந்து பூசை வழிபாடுகளை எல்லாம் சிறப்பான முறையிலே அங்கே சிவாச்சாரியார் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அங்கே வானவெல்லாம் மப்பும் மந்தாரமாக அன்னை அவர் வருகின்றார் அல்லவா, அகிலத்தை ஆளுகின்ற அன்னைக்கரை பூசை வருகிறார் அல்லவா, நானும் குறைபிடித்து நல்ல வாழ்வு தாராட்டுகின்ற தாயவர் வருகின்றார். இடைநிற்கின்ற அன்னை வருகிறார். வேண்டும் தரங்களை தருகின்ற இத்தகை வருகிறார் அல்லவா. சக்தி விடங்களே அன்னை என்று சொல்லப்படுகின்ற நாக புசித்த நாககன்னியம் சண்டம் பருவதமும் சடாமுடியும் மாலருகையும் மழுவருகையும் சம்பருகையும் சக்கரமுருகையும் பச்சை திருவுருவம் பரந்ததோர் நோக்கிலையால் இச்சையுடன் சென்று ஏகதரம் பெற்றவளே ஆதி வராமரியே அருணனுடைய கங்கை அம்மா நாதமுட ஓங்கார நற்பொருளாய் நின்ற சக்தி தட்சன் மகளாய் பிராணதித்த வீர சக்தி இந்த சீரடி பதியிலே இருந்து அருளாட்சி செய்கின்ற தாயே அங்கே 5 தலை நாகம் உனக்கு புடைபிடித்து வர அடியார்கள் எல்லாம் சிறசிலே கைவிட்டு தாயே உன்னை வணங்குகின்றோம், எங்களை வாழ்வழிக்க வேண்டும். இந்த மண்ணிலே நாங்கள் எல்லாம் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எங்களுக்கு எப்படி அவர்கள் அழகிலே இருந்தவர்கள் அல்லவா ரத்தின பேடம் தாங்கிய தாயவை நல்ல நல்ல அசைந்தாடி அங்கே ஓட வாசனைகளிலிருந்து தாமரை மலர்களினாலே அம்பாளை காட்சிக்கிறார்கள். தாய்க்கு வருகின்ற தொண்டர்கள் செய்ய முடியும் என்று சின்னாசனம் கப்பேஸ்வரமாக அந்த ஆசனத்தில் தாயகனுடைய நிச்சய கோலத்தில் பெருந்தவரை அதிகரித்து கொண்டிருக்கின்ற அங்கதான் காட்சியை காணுகிறோம். சூரிய பகவானுடைய வருகை அந்த சூரிய பகவான் அப்பம் நந்தவர்களாக உலகத்திலே இருந்து அந்த தாயகனுடைய அதிகாரிகளுக்கு இன்னும் வராத வகையில் காத்துக் கொண்டிருக்க தாயகனுடைய வருகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீரேனும் பதித்தாங்க லோகத்தையும் படைத்தவள் இந்த நாகபூஷனை தாயவராக இருந்து
இந்து இளைஞர்களும் அரண்மனையாளர் சபையினர்களும் ஏனைய அலுவலர்களும் இந்த ஆலயத்திற்கு பலவகையான கல்விகளை செய்து ஆலயத்தில் விழாக்கோலம் வைத்திருக்கிறார்கள். அங்கே வாழைக்காரர்கள் அது மட்டுமின்றி கிழங்கு மரங்கள் எல்லாம் சூழப்பட்டிருக்க அடியார்கள் தள்ளுகின்ற இந்த ஆலய சூழல் அங்கே மிகவும் குளிர்ச்சி விரும்பியதாக அமைந்திருக்கிறது. நாகூசை தாயோடு எழுந்தவரை வழிபடுகிறது கண்கொள்ளார் காட்சிகளில் நாகர்கள் உள்ளத்தினுடைய அங்கே பூர்வீக குடிகள் என்று சொல்வார்கள். நாகர்கள் வழிபட்ட புண்ணிய சிறப்புகள் சொல்வார்கள். அந்த நாகம் பூசிக்கப்பட்டு வருகிறது சொல்வார்கள். சீரை பதிலை எழுதி அதிகாரிகள் எத்தனையோ துன்பங்களை தீர்த்து வைத்தார்கள். அதிகாரிகளுக்கு இருக்கின்ற துன்பங்களை தீர்த்து வைத்தால் நாற்பதும் நாற்பது நடந்து கொண்டு தாயகத்தின் காலத்தை உண்மையை நாம் பார்க்கிறோம்.
மாட்டார். நீங்கள் வந்து பிளாக் எடுக்கிற ஆள். பலம் பெறியிருக்கின்ற கண்கொள்ளா காட்சியினை காண இருக்கின்ற அடியவர்கள் விநாயகப் பெருமானுடைய ரகம், அதைத் தொடர்ந்து கந்தவேலனுடைய ரகம், அதைத் தொடர்ந்து தாயவனுடைய அந்த சித்திரத்தேர்கள் சிற்பத்தேர்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது. பெருமாட்டியுடைய திருவருளை பெறுவதற்காக நானா திக்கிலிருந்து அடியார் கூட்டங்கள் வருகை தந்திருக்கிறது. பக்தி சிறப்பையோடு அம்பிகையை பூசித்து நேசித்து ஆசித்து இந்த திருமுறைகள் வரலாற்று சிறப்புமிக்க அம்பாளுடைய சன்னிதானத்திலே அம்பாள் தேரறிவிட்டால் சித்திரை பௌர்ணமி என்று சொல்லுகின்ற சந்திரன் பூரணமாக தோன்றி ஒளி கொடுக்கின்ற நல்ல நாளிலே அம்பாள் தேரறிவிட்டால் முக்கள்ள முருகன் விநாயகர் பெருமானுடைய 4 சக்கரங்களும் உருவத் தொடங்குகின்றன. அரோகரா, அம்பாளுக்கு அரோகரா, முகத்தானுக்கு அரோகரா, முக்கள்ள முதல்வருக்கு அரோகரா. வாழ்கிற யாவும் வரும் குறிப்போடு நாலாம் இது அடியுடைய வசதியோடு வரும் குறிப்பு வாழ்வதற்கு சொர்க்கத்திலே இடம் பிடிப்பதற்கு எத்தனைத்து கொண்டு இருக்கிறார்கள். வரவு காவடியில் வரத்துடன் இருக்கிற அங்கு வரிசை வரிசையாக காவடிகள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது சட்டையில் தாங்கிய அணியோடு ஒரு புறமாக நிறுத்திக்கொள்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரதேசம் செய்கின்ற அணியோடு வரிசை வரிசையாக தனியும் அழைத்து இறைவனை வழிபட்டு ஒற்றுகின்ற புறமுழுக்கு என்ற நோக்கத்திலே ஒருவர் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை புறங்கள் ஒலிக்கிறது. இப்பொழுது உருவத்திற்குமானுடைய தேவனுடைய சட்டத்தோடு ஒவ்வொரு சக்தியே நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ண முடிக்கிறீங்க. அவள் எடுக்க வேணான்றீங்களே? எடுக்கக்கூடாது ஐயா. அப்படியா? இதை நான் இங்கே சொல்லிடுறேன். கனடா நாட்டிலே இப்போ 35 வருஷமாக இதை சொல்கிறேன். தெரியுதோ? எல்லாரும் சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நான் போடுறேன் நான் யூடியூப்ல. கிரேட், சூப்பர், டூ தட். சொல்லுங்க. ஓ யா, யூ டூ தட். சொல்லுங்க. தயவு செய்து எந்த ஒரு கோயிலையும் நீங்கள் அந்த தெய்வத்தை மட்டும் படம் எடுக்காதீங்க. காரணம் ஏன் அந்த தெய்வத்தை படம் எடுக்காதீங்க என்று கண்டால், தெய்வத்திடம் இருக்கின்ற சக்தி அங்கு இருந்து உங்கள் கேமரா மூலமாக அது வெளியே வருகின்றது. அதனால் நீங்கள் அந்த தெய்வத்தினுடைய சக்தியை நீங்கள் அங்கிருந்து உழைக்கின்றீர்கள். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது. அங்கே கும்பிடுகின்ற பக்தர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் கனடாலேருந்து வந்திருக்கிறீங்க, பார்க்குறீங்க. கனடாவில் இருக்கிறார்கள், இதை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்காக தானே நாங்கள் இதை போடுறோம். நோ அவங்க இதை பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இந்த டிவியில் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தான் சார். ஓகே,
என்ன சொன்னால் டிவியில் பார்க்குறதாலே அங்கே எதுவித பலனும் இல்லை. நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் தெய்வத்துட்டேன் போகிறதுன்னு சொன்னால் தெய்வத்துட்டேருந்து அனுக்கிறேன் கிடைக்க வேணுமென்று. அதுக்காக நீங்கள் சும்மா போயிட்டு என்ன வீட்டில் இருந்து கொண்டு உல்லாசத்துக்காக தெய்வத்தை பார்க்குறது அது சும்மா ஒரு கேலி, ஒரு கேளிக்கு. அதுக்காக நீங்கள் 4 மூவியை பார்க்கலாம், போயிட்டு நல்ல 2-3 ஷோ. சரி, இப்போ என்ன நாங்கள் ஒரு தரம் வீடியோ எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இங்கே இருந்தேன் எங்கே இருந்தேன், நோ ப்ராப்ளம். நான் போன ராசா 74ஆம் ஆண்டு, மனிதனுக்கு தெரியாத காலத்தில் நான் போனேன். ஆனால் இதுகள் தான், இது எனக்கும் அந்த காலத்தில் தெரியாது. நான் படித்து அறிஞ்ச பிறகு இந்த விளையாட்டுகள் இதுகளை நான் தெரிஞ்சது. அப்போ எப்பவும் எங்களுக்கு தேவை தெய்வம், எங்களுக்கு அனுக்கிரகம் தேவை தெய்வம் தேவை. அப்போ அந்த தெய்வத்தை நாங்கள் அதன்படி அந்த தெய்வத்தை நாங்கள் கும்பிடலாம். அப்போ என்ன நிப்பாட்டட்டா எல்லாம் வீடியோ எல்லாம்? தேங்க்யூ. ஓகே, நன்றி.